வாங்க வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது திடீர்னுட்டு செம்மண் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது தாங்க பீட்ரூட் மால்ட்டு. சூப்பராக வந்தது, நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது எப்படி செய்யறதுன்றது தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க. எப்போல்லாம் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து பசங்களுக்கு நீங்கள் எல்லாமே குடிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். காஃபி டீ வேண்டான்றவங்க ரோஸ் மில்க் குடிப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட குடிச்சிடலாம். வாங்க பார்த்துடலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ வந்து நான் 2 பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நல்லா அலசி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோங்க. அரைச்சா பேஸ்ட் மாதிரி வரணும். பட் உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா எப்படி கேரட் துருவுமோ அந்த மாதிரி துருவி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில் தாங்க செய்யலாம். அதுதான் ரொம்ப நல்லா வரும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா அடிகனமான ஒரு கடாயில் நீங்கள் செய்யுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 20 பாதாம், ஒரு 10 முந்திரி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஏலக்காவையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஏலக்காய் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் வாசமும் தரும். அதுக்கப்புறம் இது 2மும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பீட்ரூட்டை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு அங்கங்கே அந்த பீட்ரூட் வந்து தென்படக்கூடாது. ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியல அப்படின்னா எப்படி நம்ம கேரட் துருவுமோ அது மாதிரி துருவி நீங்கள் அரைச்சிக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு பீசஸ் தென்படாது. இப்போ இந்த இரும்பு கடாயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த அரைச்ச பேஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இதனோட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகிக்கும். அரைக்கும் போது கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வந்து அரைப்படலை அப்படின்னா லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது தண்ணி ஆட் பண்ணாதே தாங்க அரைச்சேன். அதுலேயே தண்ணி கொஞ்சம் நல்லாவே விட்டது. இப்போ இந்த மாதிரி நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ தண்ணி வந்து அது அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து 1/4 கேஜி எடுக்கிறீங்கன்னா 1/4 கேஜி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். 1/2 கிலோ காய் எடுக்கிறீங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாட்டு சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த வெயிட்டேஜ் தாங்க வரும். காயோட வெயிட்டேஜ் உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக உறிஞ்சியுமே தவிர அந்த வெயிட் வந்து உங்களுக்கு தென்படாது. அது இல்லாத கொஞ்சமாக வந்து இந்த ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனோட வெயிட்டேஜ் தாங்க கொஞ்சமாக ஆட் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த நம்ம எந்த காயை ஆட் பண்ணுறோமோ அதனோட வெயிட் வந்து இதில் கிடைக்காது. எல்லாமே நாட்டு சர்க்கரையை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுதான். இதை நல்லா கொதிக்க நல்லா இன்னும் நல்லா சுண்டணும். சுண்டி நம்மளுக்கு நல்லா கெட்டியாக அல்வா பதம் மாதிரி வரும். அப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. இது இல்லாத நம்ம வந்து ஏபிசி மால்ட்டும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தாங்க பீட்ரூட் இல்லாத வந்து நீங்கள் கேரட்டை மட்டும் வச்சும் பண்ணலாம். பட் இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் நம்ம இந்த ப்ராசஸை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இது வந்து கொஞ்சம் பெரிய மணால்ன்றதுனால மேலே தெரிக்கலை. நான் ஃபஸ்ட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா அது மேலே தெரித்து கொப்பளமே போட்டுருச்சு. அதனால் கவனமாக பண்ணுங்கள். பெரிய கடாயாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரண்டியும் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குங்க. இப்போ இது வந்து இரும்பு வாணலில் தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. குவான்டிட்டி நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணால் சூப்பராக வந்திருந்தது. ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ண ஆரம்பித்த போது அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த ட்ரை நட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவை நான் போடலை இதில். அதனால் நீங்கள் போடும்போது அரைக்கும் போதே வந்து ஏலக்காவும் ஒரு 7-8 ஏலக்காய்க்கு மேலே போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன்னா ஒரு 4-5 ஏலக்காய் கூட இதுக்கு போதும். உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இன்னும் நல்லா கெட்டியாகணும். ஒரு சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து ஸ்டிக்கியாகவே இருந்தது, எனக்கு வந்து பவுடர் கன்சிஸ்டன்ட்டியில் வரல அப்படின்ட்டு. இப்போ ட்ரை நட்ஸை ஆட் பண்ணிட்டேன். பட் அது வந்து லேட் ஆகுதுங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் காற்றுல வந்து அப்பயும் வந்து நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான். ஸோ இன்னமும் இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம நிறுத்திடலாம். உங்களுக்கு கோடு போட்டால் வந்து அந்த ஒட்டாத இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ நான் ஃபேன் கிளாத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம உடச்சி பார்த்துட்டோன்னா அப்படியே விட்டோம்னா நல்லா கல் மாதிரி அங்கங்கே ஆகிடுங்க. அப்போ உடைக்க கஷ்டமாக இருக்கும். அப்பயே நீங்கள் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நம்ம இந்த மாதிரி உடைச்சிட்டோன்னா ஈஸியாக ஆகிடும். நான் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பவுடர் மாதிரி இதுக்கப்புறம் தான் பண்ணணும். எவ்வளோ இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் பவுடர் பண்ணாத கூட ஆட் பண்ணிப்பாங்க. பட் பவுடர் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபைன் பவுடராக கிடைக்கும். பவுடர் பண்ணதையும் நான் ஜலிச்சேங்க. ஏன்னா எனக்கு அங்கங்கே வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் இந்த மாதிரி தெரிய வந்தது. ஸோ அதெல்லாம் மறுபடியும் அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் ஜலிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அரைச்சேன். ஸோ இதை வந்து ஜலிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஜலிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மால்ட்டு இந்த பூஸ்டோட அந்த மாதிரி பவுடராக இருந்தது. ஒரு சிலர் அந்த ஜலிக்காத கூட ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படியே கூட நீங்கள் வச்சு சூடான பாலில் போட்டு கரைச்சிடுறாங்க. அதை அப்பயே ஆற்றி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜலிச்சுட்டு இன்னொரு ரவுண்ட் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்ல பவுடராக வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக அப்படியே இருக்கும். ஒரு 5 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சமாக குவான்டிட்டின்றதுனால உங்களுக்கு வித்தின் 1 மந்த்லேயே கூட காலி ஆகிடும். மறுபடியும் நான் அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சிக்கிறேன். 4 to 5 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து தாராளமாக நீங்கள் வச்சுருக்கலாம். ஒன்றும் ஆகாது. பட் காற்று போகாத மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லைனா அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். பூஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும் வந்து ரொம்ப திக்காக அதை வந்து கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மறுபடியும் நான் அதெல்லாம் ஜலிச்சு எடுத்துகிட்டு நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் காற்று போகாத எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் காலையில் பசங்களுக்கு கலந்து கொடுக்கலாம். டீ காஃபி குடிக்காத கூட இதையே கலந்து கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூடாக வேண்டாம் அப்படின்னா கூட ரோஸ் மில்க் மாதிரி இதையும் கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கூட காலையில் கொடுத்து விடுங்க. சூப்பராக இருக்கும். காலையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 10:30 அளவுக்கு ஸ்நாக்ஸ் ஹவர்ஸும் கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து ஒரு ரோஸ் மில்க் ஷேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பீட்ரூட் மில்க் ஷேக் மாதிரியும் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களும் காலையில் குடிக்க ஈஸியாகவும் இருக்கும். காலையில் குடிக்க முடியாத பசங்க கூட இந்த மாதிரி குடித்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மால்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.